Hi friends, welcome to Engineers Today. Annainist today exam valuation updates பத்தியும் காலேஜ் ரீஓபன் பண்றத பத்தி கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க, அன்னைனிஸ்ட்ரி சைடுல இருந்து என்ன சொல்றாங்கங்கறத பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பேச போறேன். கொஞ்சம் டைம் இல்ல, அதனால ஃபாஸ்டா போயலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் அன்னைனிஸ்ட்ரியோட ஓபன் புக் எக்ஸாமோட பேப்பர் வேல்யூஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஜோன்லயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1-2 ஜோனல்ல தான் இன்னும் பேப்பர் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. அதுவும் இந்த வீக் எண்டுக்குள்ளார கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது என்னன்னா, நான் வந்து டிக் பண்ணாமல் விட்டுட்டேன், இல்லை வந்து மார்க் போடுற இடத்துல நான் டிக் பண்ணிட்டேன், சைன் பண்ணாமல் விட்டுட்டேன், இன்னமும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் இப்பயும் சொல்கிறேன், சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாம் வந்து விட்டுருவாங்க. பெரிய ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணாமல் விடுவாங்களே தவிர சின்ன சின்ன ஃபால்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? டேட் மறந்துட்டேன், பேஜ் நம்பர் போடாமல் விட்டுட்டேன், சிக்னேச்சர் போடாமல் விட்டுட்டேன். அதாவது மிச்சம் இருக்கிற எல்லா பேஜ்லையும் நீங்கள் சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க, இந்த அனெக்சர் 1 பேஜில் மட்டும் நீங்கள் சிக்னேச்சர் போடாமல் விட்டுருப்பீங்க. அதே மாதிரி டிக் பண்ணுற இடத்துல டிக் பண்ணாமல் விடுறது, அதுவும் இல்லாமல் மார்க் போடுற இடத்துல டிக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம். இதனால் எந்தவித பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க, ரிசல்ட்டும் வந்துடும். பெரிய பிரச்சனையும் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த பேப்பர்லையும் வந்து சப்ஜெக்ட் கோட் போடாமல் விடுறது, ஸ்டூடெண்டோட நேம் எழுதாம விடுறது, ரிஜிஸ்டர் நம்பர் எழுதாம விடுறது, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. சரிங்களா? எந்த பேப்பர்லையும். அதே மாதிரி ஸ்டாஃப் சைன் போடுற இடத்துல நீங்கள் மாற்றி சைன் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுவாங்க. மிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும், கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, ஹார்ட் காப்பி வந்து காலேஜுக்கு போய் சேர்ந்துருச்சான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் கொரியரில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ எது அனுப்பியிருந்தாலும் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சே நீங்கள் வந்து காலேஜுக்கு போய் சேர்ந்துருச்சான்னு நீங்கள் பார்த்துடலாம். முடிஞ்சால் காலேஜுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அந்த ட்ராக்கிங் சிஸ்டத்தில் காட்டுறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, சாஃப்ட் காப்பி வந்து கொஞ்சம் டிலேவாக நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு. 1 ஹவர்க்குள்ளார நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது இன்னைக்கு எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு அப்புறம் அனுப்புறது, இல்லை 1 நாளைக்கு அப்புறம் அனுப்புறதுங்கிறதான் பிரச்சனையே தவிர, இன்னைக்கு எக்ஸாம் வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் வந்து டைம் கொடுக்குறாங்க எக்ஸாம் முடிஞ்சோம். அதுக்கப்புறமும் ஒரு 1 ஹவர் வந்து எக்ஸ்டெண்ட் கிடைக்கும். இது வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த 1 ஹவர்க்குள்ளார நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரொம்பலாம் அக்யூரேட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் சரி, இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளார காலேஜுக்குள்ளார ரீச் ஆயிடுச்சுன்னா, அதாவது காலேஜுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த சாஃப்ட் காப்பி, நீங்கள் சென்ட் பண்ணுற சாஃப்ட் காப்பி ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களை ஆப்சென்ட் போட மாட்டாங்க, ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் காலையில் எக்ஸாமை வச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து உங்களோட சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில காலேஜ் தான் ஏற்றுக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற காலேஜ் வந்து ஏற்றுக்காது, ஆப்சென்ட் தான் போடுவாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் காலேஜஸ் தான். ஓகேவா? ஜோனல் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹார்ட் காப்பி கிடைச்சிட்டு பிறகு தான் சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பியும் வந்து அன்னைனிஸ்ட்ரியோட ஜோனல் சென்டருக்கு வந்து கரெக்ஷன் பண்ண அனுப்பிடுவாங்க உங்களோட காலேஜ். ஸோ 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, 2 நாளோ இல்லை 3 நாளோ பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட் காப்பி வந்து உங்களோட காலேஜோட சிஸ்டத்தில் தான் இருக்கும். ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, எப்படி சார் 18 பேஜ் வந்து எழுதியிருந்தா பாஸ் போட்டுருவாங்கன்னு. நாங்கள் கதை எழுதியிருந்தாலும் பாஸ் போடுவாங்களா அப்படின்னு. கதை எழுதியிருந்தாலும் பாஸ் போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 60 பேப்பர்லேருந்து 70 பேப்பர் வரைக்கும் திருத்துறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் வந்து நேச்சுரல் இன்டர்வல், இது மாதிரி டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன் வந்து படித்து பார்ப்பாங்க. நீங்கள் நடுவில் கதை அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2-3 லைன் வந்து கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா மிச்ச லைனை வந்து அவங்க படித்து பார்க்காம விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து பேஸ்ட் ஆன் லக்கு தான். ஓகேவா? 18 பேஜஸ் வந்து எழுதியிருந்தால் எப்படி வந்து மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அது சம்மந்தமாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4 மார்க் 5 மார்க்குன்னு போட்டு ஒட்டுமொத்தமாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கதை அடிச்சிருந்தீங்கன்னா, இது நான் சொல்லவா வேணும், ஃபெயில் தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நானும் இல்லை, யாரும் பொறுப்பாக முடியாது. ஆனால் 18 பேஜுக்குள்ளார எல்லா கொஸ்டினும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை, ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் வரும். ரிசல்ட் வரும்போது எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அன்னைனிஸ்ட்ரியோட ஓப்பன் புக் எக்ஸாமோட ரிசல்ட்டை நினச்சி எந்த ஸ்டூடெண்ட்ஸும் கவலைப்பட வேணாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ரிசல்ட் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரீஓப்பனிங்கை பற்றி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, காலேஜ் அதாவது அன்னைனிஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாங்கங்கிறத பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், கவர்மெண்ட் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% ஸ்டாஃப் வந்திருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அட்மிஷன் பர்பஸ்க்காக. இப்போ 100% வந்து ஸ்டாஃபுங்கெல்லாம் வந்து காலேஜஸ்க்கும் சரி ஸ்கூல்ஸ்க்கும் சரி போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போத் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும். உடனே சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. என்னன்னா வேக்சினேஷன் போட்டுட்டு காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லுவாங்களான்னு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் தட்டுப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் லாக்டவுன் போடாமல் திருப்பூர்லேயும் சென்னையிலையும் சில ஏரியாலையும் லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து காலேஜஸ்க்கோ இல்லை ஸ்கூல்ஸ்க்கோ வர சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடுறத பற்றி WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு நியூஸ் கிளிப்பிங் போடுறேன் பாருங்க.